மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குல தெய்வமாயிருந்து குத்து விளக்காயிருப்ப கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட. சமையல் கலையில ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க. அது அவங்க எங்க போனாலும் விடுறதில்லை. டீ மட்டும் நம்ம சமோசா சாப்பிடுவோம், பப்ஸு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முட்டை பப்ஸ் அப்படின்னு சொல்லி அது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற. இப்போ வேலைக்கு போயிட்டு அந்த கூலி வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கெல்லாம் போனாலும் போயிட்டு வந்து நாங்கள் நைட்டு சாப்பிடுவோம் எல்லோரும். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் போகும்போது சைக்கோ சோஷியல் சப்போர்ட்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆங்கிளில் கிருத்திகா வந்து அந்த பிடியின் இறுக்கமும் அதனுடைய சூடும் இன்னமும் எனக்குள்ள இருக்கு. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் வேல்முருகன் அவர்களிடம் பேச போகின்றோம். வணக்கம். மகளிர் தினம். மகளிர் தினம் அப்படின்னு சொன்னோன்னு பெண்கள் இல்லாமல் கிடையாது, கண்டிப்பாக இந்த உலகமே இயங்காது. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அம்மா பாடல்லாம் பாடியிருக்கீங்க, மனைவிக்காக பாடல் பாடியிருக்கீங்க. பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெகிழ்ச்சியான தருணங்கள் என்னவாக இருந்திருக்கு? அதாவது நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லும்பொழுது அதான் சொல்கிறது, அதாவது தாய் இல்லைன்னாக்கா இந்த உலகத்தையே நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த உலகங்கிறது ஒன்று இருக்குதாங்கிறதே தெரியாது. அது ஒன்லி தாய்மையால் மட்டும்தான் முடியும். அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அன்பு, ஒவ்வொரு பாசத்தை காட்டுவாங்க. அக்கா தங்கை உறவில் ஒரு பாசம் இருக்கும், மனைவிங்கிற ஒரு உறவில் வந்து வாழ்க்கை இருக்குது. அம்மாங்கிறது வந்து இந்த உலகத்தை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி உண்மையான அன்பு அவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றவங்கள்ட்ட கூட அது சூழல்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீ என்ன பெரிய இந்த உலகத்திலேயே நீ தான் தவறான ஆள் அப்படின்னா கூட ஐயோ என் பிள்ளை அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கான உள்ளவங்க அவங்க. ஆனால் அம்மா வந்து இந்த அளவுக்கு ஒரு உலகத்தில் நம்மளும் வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு பாடகர் அப்படின்னா வேல்முருகனா தெரியுது அப்படின்னாக்க அது அன்னைக்கு அவங்களுடைய அந்த பல உழைப்பு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு காரணம். என்னென்னா நாங்கள் எல்லாருமே வந்து எவ்வளோ தான் சூழல்கள் இருந்தாலும் அம்மா என்ன பண்ணுவாங்கனாக்க, இப்போ வேலைக்கு போயிட்டு அந்த கூலி வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கெல்லாம் போனாலும் போயிட்டு வந்து நாங்கள் நைட்டு சாப்பிடுவோம் எல்லோரும். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த வடிக்கிற அந்த வெந்த தண்ணி சொல்லுவாங்களே கஞ்சி, அந்த நீராகாரம் மட்டுமே சுட சுட குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடாக அப்படியே வச்சுருவாங்க. நாங்கள் பார்ப்போம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சுனாக்க பசியில் போய் எங்கள் ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து எங்கே போய் ஆட்டு போய் சோறு கிடைக்கும். அதனால் நம்ம இதை சாப்பிட்டோம்னாக்கா அந்த பசங்களுடைய பசி போக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த சுட சுட அந்த வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு வச்சுருவாங்க. காலையில் அதேமாதிரி நாங்கள் பார்க்கும்பொழுது கஞ்சி இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதேமாரியே சாப்பாடை வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பிள்ளைங்க கணவர் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்ததுனால உண்மையிலேயே இன்றைக்கி வந்து அவங்களுடைய அந்த உழைப்பு, அவங்களுடைய வேர்வை, அவங்களுடைய ரத்த சிந்தனத்தை தான் இன்றைக்கி வந்து நம்மெல்லாம் இன்றைக்கி அம்மாவுக்காக நம்ம வாழணும், அப்பாவுக்காக நம்ம வாழணும், நம்ம குடும்பத்துக்காக நம்மெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணமே அவங்க தான். அப்பா வந்து என்ன சொல்கிறது, அவர் பெருசாக வேலைக்கு போக மாட்டார். அந்த சின்னதாக அந்த வீட்டிலையே இருந்துக்கிட்டு மதுகுது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை அப்படியே தள்ளிக்கிட்டு இருந்தார். இப்போ அம்மா ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பசங்களுக்காக தான் இந்த உயிரை வச்சுக்கிட்டுருக்கேன், இல்லைனாக்கா வந்து நான் எப்பயோ இந்த உலகத்தை விட்டே போயிடலாம், என்னத்துக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி வாழறது, இவ்வளோ கொடுமைகளை தாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் நான் அந்த வரி பாடியிருப்பேன். குல தெய்வமாயிருந்து குத்து விளக்காயிருப்ப கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடன் பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்ட
பட்ட துன்பம் போது முன்னா பாதியிலே உசுர விட்ட அம்மா, பட்ட துன்பம் போது முன்னா பாதியிலே உசுர விட்ட பட்டு தொட்டில் கட்டுன உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்ட ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சி புட்ட பனிக்கூடத்தில் சுமந்து என்ன குடம் உடைக்க வச்சி புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா, ஓம் பாசத்துக்கு எங்குறனே பாவி மக சும்மா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இதெல்லாம் அவங்க உழைச்ச ஒவ்வொரு வரியும் இதெல்லாம் சொன்னது அவங்க. இந்தமாரி எதுக்காக அப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழணும், கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இவ்வளோ துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு நமக்காக வாழணும்னு நினைக்கிறாங்களே, அதுதான் வந்து அந்த பெண்களுடைய ஆளுமை. அதனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சாதிக்கிறாங்க. அவங்க போகாத இடமே கிடையாது. வானமாக இருந்தாலும் சரி, ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இங்கே கடல் வழியாக இருந்தாலும் சரி, மற்றபடி எல்லா எந்த துறையாக இருந்தாலும், அது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, இசைத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இப்போ பெண்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க. அவங்களுடைய சாதனைகள் எப்பொழுதும் இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த மகளிர் தினத்தில் என்னுடைய தாய் எப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு ஆளாக்கி எங்களெல்லாம் இது பண்ணாங்களோ, அதுமாரி எல்லாருடைய தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகளிர் தினம் தொடர்பாக ஒரு காணொளியை பகிர்ந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நமது மின்னம்பலம் ஊடகத்துக்காக. அதையும் பார்க்கலாமா? வணக்கங்க. அனைத்து பெண்களுக்கும் இந்த பெண்களுக்கு தின நல்வாழ்த்துக்கள். இது உலக பெண்கள் தினம்ங்கிறது வந்து பல்வகையான விதத்தில் நம்ம கொண்டாடினாலும் நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம வந்து சொந்த அம்மா, அதே மாதிரி வீட்டில் இருக்க எங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், அதே மாதிரி பெண்கள் இருக்கிற வீட்டில் பெண்கள், அதே மாதிரி சிஸ்டர்ஸு, தங்கச்சி, அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது உலகத்திலேயே நம்ம வந்து இந்த பெண்கள் இதனோட பற்றி வந்து தனியாக பேசுறதுக்கு வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்கிட்ட இந்த நீங்கள் என்கிட்ட கேட்டது என்னோட ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் பற்றி. கிருத்திகா ராதாகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு பெண்கள் தினத்துலேயே நான் என்ன சொல்கிறேன்னாக்க, எப்போவுமே நான் இந்த விமன் எம்பவர்மெண்ட்டை தான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப நம்ம வாய்மொழியாக உத்தரவு கொடுக்கறது ஒன்று, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணணுங்கிறதுல அந்த ஆங்கிளில் நான் வந்து கிருத்திகா ரொம்ப பாராட்டுறேன். ஏனென்றால் அவங்க வந்து கல்யாணம் ஆகும்போது நான் வந்து நிதித்துறையில் துணை செயலர், நிதிநிலை அறிக்கைங்கிறது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பப்ளிக்காக தெரியாத போஸ்ட்டு. பட் செக்ரட்டேரியட்டில் பார்க்கும்போது ரொம்ப பிஸியான போஸ்ட்டு. அந்த நாட்களில் நமக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கிற நாட்கள்லையும் அவங்க வந்து தன்னோட தனித்தன்மை இழக்காமல் கல்யாணமாகி ஒரு அந்த ஸ்டேஜில் நமக்கு குழந்தை இருக்கும் பொழுதோ இல்லையா சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க என்ன பண்ணணுங்கிறதுல அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எப்போவுமே ஒரு இன்னொருத்தர் நல்லா பண்ணும்பொழுது நம்ம மியூச்சுவலி எப்போவுமே நம்ம வந்து எல்லாருமே ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணணும், ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணணும். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும். அந்த வகையில் அவங்க வந்து ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆக்டிவிட்டீஸையும் தனித்தன்மை வந்து அந்த தன்னம்பிக்கையோடு அவங்க செஞ்சாங்க. ஸோ அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன சப்போர்ட்டுங்கிற போது அந்த ஒரு காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் வந்து சென்னை மாநகராட்சியில் துணை ஆணையாளராக இருக்கும் பொழுது நான் பல்வேறு பொறுப்புகள் இருக்கும் பொழுது அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரும். அதில் நிறைய பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அவங்க மிக சிறப்பாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பொழுது நான் ரொம்ப அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது என்னென்னா, இந்த சேலம் மாவட்டத்தில் நாங்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து இந்த ஆங்கிள் எல்லாம் தெரியுங்க. சுனாமி, கும்பகோணம், தேவபத்தெல்லாம் நாங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி மாநில அரசு எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்து அதை கையாளும் பொறுப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லும் பொழுது எப்படி எல்லாருமே டீமாக அந்த ஊரே சேர்ந்து நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணுமோ, அதுக்கு முன்னாடி சேலத்தில் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுங்கிற ஒரு இஷ்யூ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அரசு பல்வேறு முயற்சி எடுக்கும் பொழுது கிராம அளவில் ஒரு பக்கம் தொட்டில் குழந்தை திட்டம், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பல்வேறு சட்டங்கள் கீழ் அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை அழிப்பதோ இல்லையா பிறந்த உடனே அவங்களை கொலை செய்வதோ அதை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சி எடுக்கும் பொழுது அவங்க அப்பொழுது இருக்கிற
சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், எனக்கு ஞாபகம் இருக்கு சரஸ்வதி என்ற ஒரு மேடமோட கூட அந்தந்த ஸ்பாட்ல கிராமங்களில் போய் அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களோட இணைந்து அந்த பெண்கள் ஒரு இயக்கமாக அதை மாத்தினது. டெஃபினட்டா அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ரொட்டீன் சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் யாருமே அது ஏதோ நிகழ்ச்சிக்காக இல்லாமல் தனியாக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்தாங்க. ஏன்னா கிராம அளவுல அந்த ஒரு கண்காணிப்பு குழுங்கிற போது அதற்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக நான் அவங்களோட சப்போர்ட்டை பார்க்கறது ஏன் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது இல்லாமல் தெரியாத ஆங்கிள் சொல்கிறேன்னா, அந்த நாட்கள் வந்து யாராலையும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. கும்பகோணத்துக்கு சுனாமி எல்லாம் அந்த பீரியட்ல இருந்து ஃபேமிலி சப்போர்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் நாங்கள் அந்த நத்தங்கிராமம் அங்கே இருக்கக்கூடிய சுற்றி வட்டார பகுதியில் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் போகும்போது சைக்கோ சோஷியல் சப்போர்ட்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஆங்கிளில் கிருத்திகா வந்து ரொம்பவே ஆக்டிவாக பிஹைண்ட் த சீன்ஸ் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருமே அரசு பன்முக நடவடிக்கை எடுத்தது. ஏன் அரசு சாரா நிறுவனங்களுக்கு பன்முக நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த இதையும் நான் வந்து அந்த சப்போர்ட், ஏன்னா அரசு ஒரு பக்கம் நம்ம எவ்வளோ முயற்சி அரசு அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லா சைட்லும் சப்போர்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகளில் கூட்டு முயற்சியா இருக்கும் பொழுது இவங்க வந்து அந்த ஒரு குரூப் ஒரு சப்போர்ட் சிஸ்டமோட நிறைய தொண்டு நிறுவனங்களோட அவங்களோட பணியாற்றக்கூடியது. நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க அப்படின்னா கில்ட் ஆஃப் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. அது மாவட்ட ஆட்சியரோட துணைவியார் அதுக்கு அந்த இடத்துல தலைவராக இருப்பாங்க. அது ஏதோ வாய்மொழி தலைவராக இல்லாமல் அவங்க செயல்முறையில் நிறைய அவங்களால செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. பட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஆண்கள் சைடில் என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து we have to admire and appreciate. அவங்க வந்து தன்னோட தன்னம்பிக்கையோட அவங்க ஃப்ளவர் பண்ணும்போது இன்னைக்கு அவங்க நம்ம கேட்டுட்டு பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் நம்ம கூட்டு முயற்சியாக நம்மளும் அவங்களுக்கு எப்படி அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம அவங்களோட முயற்சிகளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அதுதான் ரியல் எம்பவர்மெண்ட். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் இருக்கணும். பொருளாதார அது அவங்க ஏற்கனவே பல முறை இப்போ நான் ஒரு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கும்போது 70 விழுக்காடுக்கு மேலே பெண்கள் இருக்காங்க. எப்படி பாருங்க அந்த எம்பவர்மெண்ட் வரும்பொழுது கண்கூடாக நமக்கு தெரியாத எம்பவர்மெண்ட் வருது. இந்த மாதிரி ஒரு பெண்கள் தினத்தில் என்னை எடுத்து சில வார்த்தைகள் கிருத்திகாவை பற்றி கேட்டேங்க. பட் நான் அனைத்து பெண்களுக்கும் என்னோட பெண்கள் நல்வாழ்த்துக்களை சொல்லி கிருத்திகாவுக்கு என்னோட மீண்டும் தொடர்ந்து அவங்களோட பல் முயற்சிக்கு நன்றி சொல்லும்போது கடைசியாக சொல்லும்போது அவங்க தன்னோட தொலைக்காட்சியில தன்னோட பணிகளை 2000 ஆண்டுலேருந்து தொடங்கினாங்க. அது தொடர்ந்து அவங்க இண்டிபெண்டா இன்னைக்கு ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தன்னோட பணியை சைலண்டா பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப அவங்களுக்கு எப்படி அதில் இன்வால்மெண்ட் வந்தது, MBA படித்து ஒரு டூரிசமோ இல்லையா, அதே மாதிரி சமையல் கலையில் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. அதை அவங்க எங்கே போனாலும் விடுறதில்லை. அதே மாதிரி மற்றவங்களையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அது வந்து முத்தாய்ப்பாக எனக்கு அமைந்தது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த அவங்க உங்களை விட்டு அந்த விலகின அந்த தருணம் அப்படிங்கிறதுல பல எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கா இல்லை எப்படி? அந்த இல்லை அது உறக்கத்திலேயே போன உயிர், அது உறக்கத்திலேயே போன உயிர் அப்படிங்கிறனால எப்படி நீங்கள் நம்ப முடியும்? அது வந்து ஒரு 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 பெரிய சவால் தான் அது. அதை வந்து மனசு வந்து ஒன்று கூட நான் அதை வந்து ரொம்ப நாள் அது வந்து இப்போவும் இருக்கும். இப்போ திடீர்னு விழிப்பேன் இரவில், அப்படி உட்காந்துருப்பேன். அப்புறம் அந்த படத்துக்கிட்ட போய் நின்றுக்குவேன், பேசுவேன் படத்துக்கிட்ட. இது என்னுடைய உணர்வு. அது வந்து நம்ம வந்து தனி உணர்வை வந்து பொதுவெளியில் நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட நான் அந்த இனிய நினைவுகள் வந்து அவங்க அந்த இருந்தது இயல்பாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப என்னென்னா எதையும் மறைக்க மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறனால ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கான ஒரு தன்மையில் நம்ம நடந்துக்கணும் போகணுன்னு அதெல்லாம் அவங்களோட இயல்பு என்னவோ அப்படி தான் இருப்பாங்க. எங்கேயும் ஒரு இயல்பாக இருப்பாங்க. ஒரு கூட்டத்துக்கு வந்து இவ்வளோ நேரமாக உட்காந்து கூட்டம் கேட்டுட்ருக்கோம், ஒரு டீ கூட வர மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு செட் சேர்த்துருவாங்க. இப்போ இது வந்து நம்மளால் சொல்ல முடியல, நமக்கும் டீ தேவைப்பட்டிருக்கோம், நம்ம கூட இருந்த நண்பர்களுக்கும் தேவைப்பட்டிருக்கோம். அவங்க உடனே அவங்களுக்கு சனி வாங்க நீ எல்லாக்கா வாங்கக்கா நம்ம வந்து டீ சாப்பிடாம டீ மட்டும் நான் இப்போ சமோசா சாப்பிடுவோம், பப்ஸு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முட்டை பப்ஸ் அப்படின்னு சொல்லி அது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது. அதுதான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப அந்த இடத்த வந்து எங்கே ஒரு பொதுவெளியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப யாரிடா அந்த குரலை எழுப்புறதுன்னு ஒவ்வொரு மனசுல இருந்திருக்கும். இவங்க தடான்னு அதை உடைச்சு எல்லாரும் நமக்கு என்னன்னா நமக்கு ஒரு அந்த அரங்கத்துக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. நம்ம இன்னொன்று நம்ம மரியாதை குறைவாக அதை கேட்டக்கூடாது, டீ தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குன்னு. ஆனால் அவங்க வந்து அதை செய்வாங்க. இப்பவும் அதை நண்பர்கள் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல டீ இல்லாத ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னா அண்ணி இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க பேர் பிரதிபா இல்லை அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு
இயல்பாகவே இருந்துச்சு. அந்த இயல்பை மாற்றிக்கொள்ளாத எல்லாத்தையும் பழகக்கூடிய அந்த தன்மை தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்னமும் மறக்க முடியாது. அந்த 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 இயல்பு ஆன ஒரு உயிர் எனக்கு தேவைப்படுது. அந்த அந்த அவங்களுடைய நடமாட்டம், அவங்களுடைய குரல் இதெல்லாம் இருக்குது. அவங்கள வீடியோ பண்ணி வச்சுருக்கணும், அவங்க குரல் பேசுனது இருக்குது, ஏன் அவங்களே பேசுகிற ஒரு வீடியோ ஆடியோ பதிவு பண்ணி கொடுத்ததெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து அதையெல்லாம் கடந்த ஒரு சூழல் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். அப்புறம் மகள் மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து அதை வந்து அதை நாங்களே அதை அவங்க இருந்தால் எப்படி அந்த இடம் இருக்கும் அப்படின்னு நாங்களே க்ரியேட் பண்ணிக்குவோம். இப்போ அவங்க இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு வேலை பண்ணுறோம், நானே மகனும். அப்போ வந்து அவங்க இந்த நேரத்துக்கு அவங்க இருந்தால் இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த சுச்சுவேஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்குவோம். அது வந்து அது அவங்களே இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும் எங்களுக்குள்ள. அதனால் 2 பேருமே அதை வந்து அப்படி விளையாட்டாக அவங்க எப்படி எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்களோ அல்லது இயல்பாக இருந்தாங்களோ அதே இயல்புக்கு நாங்கள் அவங்கள இன்னமும் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதான் சொல்கிறேன், மிச்சம் இருக்கிற வாழ்க்கை அவங்க நினைவுகளோடு தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கீங்கிற ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அதை வந்து நான் எனக்கு என்னன்னா நான் இன்னும் கூட கொடுத்துருக்கலாம். அதை வந்து என்னுடைய பத்திரிகை சூழல், வேலை நேரம், இதனால் வந்து சில நேரங்களில் நான் வந்து காலையில் போயிட்டு விடிய காலையில் வருவதெல்லாம் உண்டு. அப்போ அவங்க வந்து தனித்து அவங்களுக்கு அப்போல்லாம் வந்து செல்ஃபோன்லாம் இல்லாத காலம். அப்போ வந்து ஒரு தொடர்பு கூட லேண்ட்லைனில் ஒரு தகவலை சொன்னால் உண்டு. அப்போ எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருக்காது, பக்கத்து வீட்டில் இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தானே போய் பேச முடியும், நம்மளால் கால் பண்ணி கூட சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு தொடக்க காலத்தில் இருந்தது. அப்புறம் நிலைமைகள் மாறுறப்ப செல்ஃபோன்லாம் வந்த பிறகு அதுக்கெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களே பகிர்ந்துருக்காங்க, பதிவிட்டிருக்காங்க எல்லான்றதும். இந்த இடத்துல வந்து அவங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நானும் அவங்களும் எடுத்துக்கிட்ட படங்கள்லாம் வந்து பத்திரிகையில் கூட வந்திருக்குது, அட்டை படங்களாக கூட வந்திருக்குது, எடுத்து போட்டாங்க எங்களை பற்றி. அந்த ஃபோட்டோ உட்பட எந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலும் என் கையை அவங்க இறுக்கி பிடிச்சிருப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா. அந்த கை அது நெகிழாது. ஏதாவது 2 பேரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த பிடி அப்படியே இருக்கும். அந்த பிடியின் இறுக்கமும் அதனுடைய சூடும் இன்னமும் எனக்குள்ளே இருக்கு. அது குறைந்து அல்லது அது மறையும் பொழுது நான் இருக்க மாட்டேன். நெகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அந்த பிடி எதை உணர்த்துச்சுன்னு அவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? எப்பொழுதுமே நான் வந்து அவங்க என் கூட இருக்கணும், என்னுடைய நான் இல்லைன்னா அவங்களால யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய என் மனசு. நானும் அதை சொல்லுவேன், அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, நம்ம வந்து எதையும் எதிர்கொள்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அது தத்துவார்த்தமாக இதெல்லாம் இருக்கும். பட் அவங்க மனசுங்கிறது அது ஒரு இறுக்கமான பிடி எப்பொழுதுமே இருக்கும். கண்டிப்பாக தோழர், அன்பின் உச்சம் அப்படிங்கிறது தான் நம்ம இதை சொல்லணும். அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை. அந்த அன்பு இன்னமும் மனசுக்குள்ளேயே இருக்குது. பகிர்ந்துக்கிறதுக்கு வெளிப்படையாக இல்லைன்னா கூட அது வந்து அந்த நினைவுகள் வந்து எனக்கு இப்போவும் சரி, அது வந்து அவங்களுடைய நினைவுகளாக எவ்வளோ விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அது நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க நினைவுகளாக நான் அந்த நாட்களை கடக்கிறது போகிறது எல்லாமே தெரியும். அது அது வந்து அது ஒரு அகவாழ்வு அப்படிங்கிறது அவங்களோட தான் அப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அது எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் என்ன உயிரோட்டமாக வச்சுருக்குது. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம்.